ஆன்மீகவாதிகள் துறவரத்தில் தான் இருக்க வேண்டுமா? எல்லோருக்கும் ஒரு ஐயம். ஏன் துறவரம் வேண்டும்? புறத்தாக்கங்களிலிருந்து விடுதலை பெற ஒரு யுத்தி துறவரம். இல்லறத்திலே நல்லறம் கண்டு ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை அடைந்து இன்றளவும் வானளாவிய புகழை அடைந்த அகத்திய மாமுனிவர், காகபுஜண்டர், திருவள்ளுவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனைவருமே மனைவியரோடு தான் வாழ்ந்தார்கள். ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை அடைந்தார்கள். ஆக இல்லறம் ஒரு தடை அல்ல. ஸல்லல்லாஹு அல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் மனைவியரோடு வாழ்ந்தார். ஒரு நொடிப்பொழுதிலே ஒருவர் முகமது 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 என்கின்ற ஒரு சொல் மட்டும்தான் இந்த உலகத்துல அதிகமாக பேசக்கூடிய சொல். அப்படிப்பட்ட மகா பெருமையை பெற்றவரும் நபிகள். அவரும் மனைவியரோடு தான் வாழ்ந்தார். விவேகானந்தரை போல யாரேனும் கோடியில் ஒருவரால் தான் சாதிக்க முடியும். ஆனால் எண்ணற்ற துறவிகள் இந்த நாடு முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இல்லறத்திலே நல்லறம் கண்டு வந்தவர்கள்தான். கோடியில் ஒருவர் மட்டுமே விவேகானந்தராகவோ அல்லது வேறு மற்ற ஒருவராகவோ, கௌதம புத்தர் திருமணமானவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணமானவர், அவர்கள் எல்லாம் சாதிக்கவில்லையா? இல்லறத்திலே நல்லறம் கண்டும் சாதிக்கலாம், துறவரம் பூண்டும் சாதிக்கலாம். ஏன் துறவரம் பூண வேண்டும் என்றால், உலக பற்றிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் துறந்தால்தான் ஒன்றிலே கவனத்தை செலுத்த முடியும். ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும். அந்த கதவு ஆன்மீகத்தினுடைய பாதையாக இருந்தால் ஆன்மீகத்திலே சாதிக்க முடியும். ஆக இல்லறத்தில் நல்லறம் கண்டும் துறவரம் போகலாம், அல்லது முற்றும் துறந்து விட்டும் இதிலே பயணிக்கலாம். ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். பஞ்சபூத ஆற்றலை உடலில் சமநிலைப்படுத்தி வாழ்விடத்தில் வெற்றி பெற விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். சமர்ப்பணம். வாழ்க்கையில சதா துன்பம், துக்கம், துயரம், தொல்லைகள், நோய், கஷ்டம், கவலைகள், தீராத பிரச்சனைகள், மனநோய், தூக்கமில்லை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சண்டை, சச்சரவு, வழக்கு, மன நிம்மதி இல்லை, இப்படி பல பிரச்சனைகள். இதற்கு காரணம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி நம்ம உடம்புல சமநிலையில இல்லை. சமநிலையில வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. உடம்பு நல்லானா மட்டும் போதுமா? வீடு குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா? வீட்டிலையும் இந்த சக்தியை சமநிலையில வச்சுக்கணும். அதுபோக நம்ம தொழில்ல லாபம் வந்தாதான், அல்லது தொழில் செஞ்சு முன்னேற்றமானாதான் குடும்பத்தையும் பார்க்க முடியும், நம்மையும் பார்க்க முடியும். ஆக தொழிலில் நஷ்டமா, கடனா, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும், திருமண தடையா, குழந்தை பேர் இல்லையா, எல்லாமே பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில நம்மளால வச்சுக்க தெரியல. ஆனா பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. இதை எப்படி நம்ம பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிட்டு உடம்ப குணப்படுத்துறது? வீட்டுல குடும்பத்துல பிரபஞ்ச சக்தியை சமநிலைப்படுத்தி சந்தோஷமா வாழ்றது. தொழில் செய்யற இடத்துல ஆனந்தத்தோட வேலை செஞ்சு எப்படி பொருளை ஈட்டுறது? இதற்கெல்லாம் ஒரு பதில், ஒரு பயிற்சியா கொடுக்கிறோம். நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். மூலிகை சித்தர் நானே நேர்ல வர்றேன், உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைகளோ அதை அன்றே தீர்த்து கொள்ள வழிமுறைகளை போதிக்கிறேன். தலைப்புகள்: சித்தர்களை வசியம் செய்யும் ரகசியம், தோல்விகளை முறியடிக்கும் ரகசியம், சித்தரை சிக்கன பிடிக்கும் ரகசியம், பிரபஞ்ச ரகசியம், உடம்பின் ரகசியம், மந்திரம் உருவாக்கம் மற்றும் உச்சாடனம் ரகசியம், உடல், மனம், உயிர், ஆற்றல் மேம்பட மாற்று மருத்துவ ரகசியம், சித்த மார்க்கம் அறிமுகம், வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் குறைவின்றி பெறும் ரகசியம். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். உங்களோடு நான், வாருங்கள், விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். நிகழ்ச்சி நிறைவில் அனைவருக்கும் மூலிகை சித்தரின் திருக்கரங்களால் ராஜகணி தீட்சையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்தும் பஞ்சமுக சித்த ருத்ரா தீட்சை வழங்கப்படும். வாழ்க, வளர்க, உயர்க.
நடைபெறும் நாள் நவம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. முகவரி கேப்டன் மஹால், நம்பர் 177-33, திருவொற்றியூர் ஹைரோடு, காசிபுரம், தண்டையார்பேட், சென்னை 6,81,000, ஆப்போசிட் டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். முன்பதிவு மிக அவசியம். தொடர்புக்கு 7397792847, 9884446771, 9442056376. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்.